வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6வது கேள்வி வகுக்கவும். ஸோ அதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -21/5 எதால் வகுக்கணுங்களா, -7/10 வகுக்கணும். -7/-10 வகுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து -21/5 -7/10 வகுக்கிறோம். அது எப்படி எழுதுவோம், -21/5 வகுத்தல் -7/-10 கிடைக்குங்களா. அப்போ -21/5 வகுத்தல் மேலேயும் மைனஸ் இருந்து கீழே மைனஸ் இருந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். எப்படி எழுதலாம், 7/10 அப்படின்னு எழுதலாங்களா. அப்போ நமக்கு பின்னங்களாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு ரெண்டுமே பின்னங்களாக இருந்து வகுத்தல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிப்போம். இந்த ரெண்டாவது ஒன் பெருக்கெல்லாம் மாற்றும்போது தலைகீழே மாற்றோன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ 10/7 வரும். ஸோ அப்போ 10 வகுத்தல் 7 வந்துருச்சுங்களா. இப்போ ஒரே வாய்ப்பாடில் தான் வருமானு பார்க்கலாம். 5 வாய்ப்பாடில் 1 5 5 10 பார்த்தோம் அப்படின்னா I 2 10. ஸோ 7 வாய்ப்பாடில் 1 7 7 7 3 21 கிடச்சிருக்குங்களா. அப்போ மேலே என்ன இருக்குது, -3 × 2, கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ -3 × 2 என்ன வரும், -6 வகுத்தல் 1 வரும். அப்போ -6 கிடைக்குங்களா. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ எதை ரெண்டையும் வகுக்க சொன்னாங்க, -21/5 வகுத்தல் -7/-10 மதிப்பு -6. இதுதான் நம்ம ஃபஸ்ட் கேள்வியோட ஆன்சர். இதிலே ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3/13 3 ஆல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது -3/13 எதால் வகுக்கணும், 3ஆல் வகுக்கணும். அப்போ 3 கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தங்களா. அப்போது மைனஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதும் பின்னமாக இருந்து பகுதி தொகுதியாக இருந்து, ரெண்டாவது இருக்கிறதும் அப்படி நமக்கு பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், வகுத்தலை பெருக்கலாக மாற்றுவாங்களா. அப்போ பெருக்கலாக மாற்றும் போது என்ன ஆகும், தலைகீழியாக மாறி, தலைகீழாக அப்படின்னா நம்மளோட தொகுதி பகுதியாகவும் பகுதி தொகுதியாகவும் மாறும். அப்போ 3/1 என்னவாக மாறும், 1/3ன்னு வந்துடும். ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 இங்கேயும் 1 வந்துடுங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், மேலே -1 வகுத்தல் 13 -1 வகுத்தல் 13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், -3/13 -3ஆல் வகுக்க. அப்போ இங்கே என்ன ஆகிடும், எல்லா இடத்துலையும் மைனஸ்ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே கீழே மைனஸ் வரும். அப்போ -1 வகுத்தல் -13 வரும். மேலே கீழே மைனஸ்ன்றதை என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணி நம்ம ப்ளஸில் எழுதுவோங்களா. அப்போ 1/13 அப்படிங்கிறத நம்மளோட விடை. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ எதை ரெண்டையும் வகுக்க சொன்னாங்க, -3/13 வகுத்தல் எதோட -3ஓட வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 1/13 அப்படிங்கிற விடை கிடைக்குது. இதிலே மூணாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். -2ஐ -6/15 ஸோ -2 அப்போ -2 வகுத்தல் 1 இருக்கிறதா அர்த்தம். எதால் வகுக்கணும், -6/15 வகுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே -2/1 அப்படியே போட்டுப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வகுத்தல் என்னவா மாற்றுவோம், பெருக்கெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா இந்த இது என்ன ஆகும், -6/15 வந்து தலைகீழாக மாறிடும். அப்போ 15/-6 அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ 2 6 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா வரும். 2ஆம் வாய்ப்பாடில் 1 2 2 6 வந்து 3 தடவை வரும். ஸோ 3 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 இது 5 தடவை 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -1 பெருக்கல் 5 வகுத்தல் 1/-3ன்னு கீழே இருக்குங்களா. அப்போ -5 வகுத்தல் -3ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகி 5/3 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது, 5/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இதையுமே நம்ம 1ன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா -1ன்னு வந்துடும். அப்போ 1 × -1 1ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், 5/1. அப்போ நமக்கு 5 அப்படிங்கிற விடை கிடைக்கும். இதுதான் 6வது சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.